வணக்கம். அதிகாரம் 87. பகை மாட்சி. பகை என்றாலே இரு பக்கம் உண்டு. வென்றவர் தோற்றவர். பகையின் மாட்சி என்பது பொருள். மாட்சி என்றால் மாண்பு, பெருமை, அழகு ஆகிய பொருள்களை தரும். குறள் எண் 861. வலியார்க்கு மாறு ஏற்றல் ஓம்புக. ஓம்பா மெலியார் மேல் மேக பகை. மாறு பகைத்து, ஏற்றல் எதிர்தல், ஓம்புக ஒழிக, மேக விரும்புக. தன்னை விட வலிமையானவன், படைத்திறன் மிக்கவன் மேல் பகைமை கொள்வதை நீக்க வேண்டும். தன்னை விட வலிமை குறைந்த மெலியவரிடம் பகை செய்து கொள்ளுவதை விரும்ப வேண்டும் என்பது பொருள். குறள் எண் 862. அன்பிலன் ஆன்ற துணையிலன் தான் துவான் என்பரியும் ஏதிலான் துப்பு. துவான் வலிமையற்றவன், பரியும் நீக்கும் தொலைக்கும், ஏதிலான் பகைவன், துப்பு வலிமை. சுற்றத்தாரிடம் அன்பில்லாதவன், வலிய துணையில்லாதவன், தன் வலிமையும் இல்லாதவன் எப்படி பகைவரை எதிர்கொள்ள முடியும்? பகைவரை எப்படி வெற்றி கொள்ள முடியும் என்பது பொருள். வினைவலியும் தன்வலியும் மாற்றான்வலியும் துணைவலியும் தூக்கிச் செயல் என்பது வள்ளுவன் வலியறிதல் அதிகாரத்தில் காட்டும் நெறியாகும். குறள் எண் 863. அஞ்சும் அறியான் அமைவிலன் ஈகலான் தஞ்சம் எளியன் பகைக்கு. அச்சமிக்கவன், எதையும் அறியாதவன், பொருந்தும் பண்பற்றவன், ஈகை குணம் இல்லாத கஞ்சத்தனம் மிக்கவன், இப்படிப்பட்டவனை பகைவர் எளிதில் வெற்றி பெற்று விடுவர். குறள் எண் 864. நீங்கான் வெகுளி நிறையிலன் எஞ்ஞான்றும் யாங்கனும் யார்க்கும் எளிது. வெகுளி சினம், நிறை மறை, எஞ்ஞான்றும் எப்போதும், யாங்கனும் எங்கும். எப்பொழுதும் சினம் மிக்கவன், மனதை ஆளும் திறன் அற்றவன், தன்னை காக்கும் தகுதியற்றவன் ஆவான். அவனை எப்பொழுதும் எந்த இடத்திலும் யாரும் வெற்றி கொள்ள முடியும். குறள் எண் 865. வழி நோக்கான் வாய்ப்பன செய்யான் பழி நோக்கான் பண்பிலன் பற்றார்க்கு இனிது. பற்றார் பகைவர். செல்லும் வழி நெறி அறியாதவன், நல்லனவற்றை செய்யாதவன், அறவழியை ஏற்காதவன், பண்பற்றவன், இப்படிப்பட்டவனை எளிதாக பகைவர் வென்று விடுவர். குறள் எண் 866. காணா சினத்தான் களிபெரும் காமத்தான் பேணாமை பேணப்படும். பேணாமை பகைமை. அளவுக்கு மீறிய சினம் கொள்பவன் பேராசை பிடித்தவன். இப்படிப்பட்டவன் பகையை பகைவர் விரும்பி ஏற்றுக்கொள்வர். அவனை எளிதில் பகைவர் வெற்றி பெறுவர் என்பது குறிப்பு. குறள் எண் 867. கொடுத்தும் கொளல் வேண்டும் மன்ற அடுத்திருந்து மானாத செய்வான் பகை. அடுத்து இருந்து கொண்டு, அருகில் இருந்து கொண்டு பொருந்தாதவற்றை செய்யும் பகையை துணிந்து பொருள் கொடுத்தாவது கொள்ளுவது நல்லது. குறள் எண் 868. குணன் இலனாய் குற்றம் பலவாயின் மாற்றார்க்கு இனன் இலனாம் ஏமாப்பு உடைத்து. குறை நிரம்பியவனை பற்றி விவரிக்கிறது குறள். குணம் இல்லாதவன், குற்றம் பல செய்பவன், குற்றம் பல உடையவன் எனில் அவனுக்கும் யாரும் துணையாக மாட்டார்கள். அவன் துணையில்லாதவன் ஆவான். இது அவன் நிலையை பகைவர்க்கு காட்டிக் கொடுக்கும். எனவே பகைவர்க்கு பாதுகாப்பாகும். குறள் எண் 869. செருவார்க்கு சேன் இகவா இன்பம் அறிவிலா அஞ்சும் பகைவர் பெறின். அறிவற்ற அஞ்சும் பகைவரை பெற்றால் செருவார்க்கு இன்பம் சேன் இகவா. அவரை எதிர்த்து பகைவராக இருப்பவர்க்கு வெற்றி தொலைவில் இல்லை, மிக அண்மையில் உள்ளது என்பது பொருள். குறள் எண் 870. கல்லான் வெகுளும் சிறுபொருள் எஞ்ஞான்றும் ஒல்லானை ஒல்லாது ஒளி. ஒல்லாது சேராது ஒளி புகழ். போர்முறை கல்லாதவன், எப்பொழுதும் சினம் மிக்கவனாக இருப்பவன், பகைவர்களை அழிக்க எண்ணாதவன். மொத்தத்தில் படையில் வீரனாக இருக்கும் தகுதியற்றவனை எந்த காலத்திலும் புகழ் சேராது. வெற்றியை விரும்பும் படை
படையில் உள்ள வீரர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பகைமாட்சி அதிகாரம் விரித்துரைக்கிறது. அதிகாரம் 77 படைமாட்சி பற்றி பேசியது போல இவ் அதிகாரம் பகைமாட்சி பற்றி பேசுகிறது. பகைவரின் கையில் சிக்காமல் இருக்க எப்படி வல்லவனாக இருக்க வேண்டும் என்பதை எடுத்து காட்டுகிறது இவ் அதிகாரம்.